அப்புறமா சின்மயி அவர்களுக்கு அடுத்தடுத்து பாடல்கள் வந்துட்டு வாய்ப்புகள் அமைஞ்சிருக்கு. அது என்ன அப்படின்றத தான் டீடைல்டா இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள தாண்டி சின்மயி அவர்கள் வந்து சினிமால தொடர்ந்து பாடுறது வந்து தடை செய்யப்பட்டிருக்கு. தடை செய்யப்பட்டிருக்கு, இல்ல இதுதான் காரணம், அதுதான் காரணம் அப்படின்னு டீடைல்டா நம்ம இதுதான் அப்படின்றத வந்து சொல்லிற முடியாது. நெறைய சர்ச்சைகள் போயிட்டு இருக்குது. நெறைய சில வெளிய தெரிய வரக்கூடிய காரணங்கள் அப்படின்னு நெறைய இருக்கு. சில பல காரணங்களால அவங்க வந்து இந்த சினிமா துறையில இருந்து விலக்கி வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னுமேவும் சொல்லலாம். சோ இந்த சர்ச்சை என்ன அப்படின்றதுக்குள்ள நம்ம போறதுக்கு பதிலா இவ்வளவு நாளா அவங்க வந்து பாடல் பாடல நிறைய அப்படின்றதும் உண்மைதான். அண்ட் இதை தாண்டி இந்த இவங்களுக்கு தமிழ் சினிமால தொடர்ந்து கிடைக்கக்கூடிய பாடல்களை தாண்டி அப்பப்ப லைட்டா ஏதாவது ஒரு டைரக்டர் முன்னாடி வந்து நான் வந்து இவங்களை வந்து பாட வைக்கிறேன், நான் வந்து இவங்களுக்கு டப்பிங் கொடுக்க வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. முக்கியமா லோகேஷ் கனகராஜ் அவர்கள் வந்து லியோ படத்துல த்ரிஷாக்கு சின்மயியை தான் வந்து டப்பிங் பேச வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா லோகேஷ் கனகராஜுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்தது அப்படின்றதுமேவும் ஒரு புறம் பேசப்பட்டு இருக்கு. பட் பாடல் அப்படின்னு பொறுத்த மட்டும் தமிழ்ல அவங்க பெருசா பாடல. மற்ற லாங்குவேஜஸ்ல எல்லாம் அவங்களுக்கு வந்து வாய்ப்புகள் வந்துட்டு இருந்ததா. அதை பத்தி கூட சமீபத்துல சின்மயி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு மாதத்துக்கு 10 பாடல்கள் பாடுறது எங்க இருக்கு, மொத்தமாவே 10 பாடல்கள் ஒரு வருஷத்துக்கு பாடுறது எங்க இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல்ல தான் அவங்க இருக்காங்க. ஆரம்பத்துல கொடி கட்டி பறந்துட்டு இருந்தவங்க அடிக்கடி அவங்களுக்கு பாடல்கள் படங்கள் எல்லாம் வந்துட்டு இருந்தது. ஆனா இப்போ ரொம்ப ரொம்ப ரேர் கேசஸ்ல ஏதாவது ஒரு சில பாடல்கள் வருது. அதனால அவங்க பயங்கரமா கஷ்டப்படுறதாகவும் ஒரு இன்டர்வியூல வந்து பேசப்பட்டிருந்தது. ஸோ இதை தாண்டி இப்போ சமீபத்துல இந்த முத்தமழை பாடலை வந்து ஆடியோ லான்ச்ல ஏஆர் ரஹ்மான் அவர்கள் பாட வைத்ததும் அண்ட் தமிழை தவிர மற்ற சில லாங்குவேஜஸ்லாம் அவங்க வந்து முத்தமழை பாடல் பாடியிருக்கிறாங்க. தமிழ்ல இவங்க பாடல் தான் த்ரிஷாக்கு ரொம்ப சூட்டபிளா இருக்கு அப்படின்றது ஆடியன்ஸுடைய கருத்தா இருந்தது. ரீசெண்டா முத்தமழை பாடலுடைய வீடியோவும் வந்து யூடியூப்ல வெளியிட்டு இருந்தாங்க. படத்துல அந்த பாடல் இல்லை, ஆனா அந்த ஷூட் பண்ணியிருக்கிறாரு மணிரத்னம் அவர்கள். அந்த ஒரு வீடியோவை வந்து யூடியூப்ல வெளியிட்டு அதுக்கு தீயோடைய வாய்ஸ் தான் இருந்தது. ஆனா அந்த வாய்ஸ் த்ரிஷாக்கு சூட் ஆகல. தி வாய்ஸ் நல்லா இருக்கு, பட் அந்த ஒரு சீனுக்கு வந்து பயங்கரமா வந்து சின்மயுடைய வாய்ஸ் தான் சூட் ஆகுது அப்படின்ற மாதிரி பலரும் அவங்களுடைய கருத்துக்களை வந்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இது வந்து அடுத்த ஒரு ஸ்டெப் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆஃப்டர் லோகேஷ் கனகராஜ் வந்து அவங்கள வந்து டப்பிங் கொடுக்க வச்சதுக்கு அப்புறமா ஏஆர் ரஹ்மான் அவர்களுடைய இந்த ஒரு ஸ்டெப் சின்மயி அவர்களை பத்தி மறுபடியுமேவும் சோசியல் மீடியால இருந்து எல்லா புறமும் எல்லாரையுமேவும் பேச வச்சது. யார் என்ன பண்ணாலும் ஒரு டேலண்ட்டை வந்து அழிக்க முடியாது. ஏதாவது ஒரு சின்ன இடத்துல அவங்களுடைய மறுபடியும் அந்த ஒரு குரலை வந்து பதிவு பண்ணும் பொழுது அது ஹோல் மக்களும் ஒன்று சேர்ந்து இந்த குரல் எங்களுக்கு திரும்ப வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி தான் சின்மயியுடைய ஒரு சிச்சுவேஷன் நடந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்போ மேட்டருக்கு வரேன். சமீபத்தில் என்ன ஆயிருக்கு, டி இமான் அவர்கள் அவருடைய திரைப்படத்தில் சின்மயி அவர்களை வந்து பாட வச்சிருக்கிறாரு. அந்த ஒரு போஸ்ட் அவருடைய சோஷியல் மீடியாலையுமேவும் போட்டிருக்கிறாரு. இப்படி ஒருத்தவங்களா வந்து சின்மயி அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறது சின்மயுடைய ஃபேன்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷமான ஒரு சிச்சுவேஷனாக தான் இருக்கு. ஸோ டி இமான் அவர்களுடைய அடுத்த திரைப்படமான KS அதியமான் அவர்களுடைய இயக்கத்துல ஸ்னேகன் தான் வந்துட்டு பாடல் வரிகள் எழுதியிருக்கிறாரு. ஸோ அந்த பாடலுக்கு வந்து சின்மயி குரல் கொடுத்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 6 ஆண்டுகள் ஆனதாக சொல்லப்படுது. இதுக்கப்புறமா இவங்களுடைய வாய்ஸ் ஒரு தமிழ் திரைப்படத்துல வரப்போகுது பாடலா அப்படின்றது பலருடைய சந்தோஷம். ஒரு புறம் இரண்டாவதா இன்னொரு மியூசிக் டைரக்டருமே இவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறதுக்காக நான் வந்து கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது விஜய் ஆண்டனி அவர்கள். அவருமே அவருடைய அடுத்த படத்துல சின்மயி அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க போறதா சொல்லியிருக்கிறாரு. இப்படி எல்லா டைரக்டர்ஸ் அண்ட் மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாருமே ஒன்று சேர்ந்து மறுபடியும் அந்த ஒரு டேலண்ட்டை வந்து திரைத்துறைக்கு எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இது இன்னுமே எல்லாருமே ஒன்று சேர்ந்து இன்னும் நிறைய சாங்ஸ் வந்து அவங்களுடைய குரல்ல வரணும் அப்படின்றது அவங்களுடைய ஃபேன்ஸுடைய கருத்தா இருந்துட்டு இருக்கிற இந்த சமயத்துல இப்ப எடுத்துக்கக்கூடிய இந்த 2 ஸ்டெப்ஸ், அதாவது விஜய் ஆண்டனி மற்றும் டி இமான் அவர்களுடைய ஸ்டெப்ஸ் அண்ட் ஆல்ரெடி ஏஆர் ரஹ்மான் அவர்கள் எடுத்த ஸ்டெப், இது எல்லாத்தையுமே சின்மயி அவர்களுடைய ஃபேன்ஸா இருக்கட்டும், சினிமா ஃபேன்ஸா இருக்கட்டும், எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணிட்டும் வந்துட்டு இருக்காங்க. இதை பத்தின உங்களுடைய கருத்து அண்ட் அடுத்ததா சின்மயி எந்த மியூசிக் டைரக்டருடைய பாடல் வந்து பாடணும் நீங்க ஆசைப்படுறீங்க, கீழே வந்து கமெண்ட் பாக்ஸ்ல ரியா என் கூட ஷேர் பண்ணலாம்.